நீங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134,000 செங்கல் அறிவிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை செங்கல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு இருக்கா? மாண்புமிகு ஆர்கிடெக்ட் அவர்கள் செங்கல் கணக்கெடுப்பு பற்றி கான்ட்ராக்டர் கேட்டிருக்காரு. அதுக்கான கணக்கெடுப்பு கணக்கு எல்லாமே பிளானோடையே கொடுத்துட்டோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நாங்கள் தான் சொல்லிக்கிற கான்ட்ராக்டர் எப்படி மிஸ் பண்ணாங்கன்றது தெரியல. முன்ன பின்ன பிளானை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் செங்கல் கணக்கு எவ்வளோன்னு. மாண்புமிகு எதிர்கட்சி கான்ட்ராக்டர் அவர்கள் ஸ்பெஷல் பேக்கேஜில் என்ன வரும், எவ்வளோ செங்கல் வரும் அப்படிங்கிறத பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்குறது ஆஃப்டராக எத்தனை எக்ஸ்ட்ரா செங்கல் வரும் அப்படிங்கிறத. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பிளானை பார்த்தா மட்டும் பத்தாது. கிளைண்ட்டோட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. எதிர்கட்சி கான்ட்ராக்டர் அவர்கள் எக்ஸ்ட்ரா செங்கலை பற்றி சொல்லுகிறார். லிண்டல் வந்த வரைக்கும் பார்த்துட்டு தான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா செங்கல் வருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வழக்கம். அதை நான் இங்கே கூறுகிறேன். செங்கல் வாங்கணும்னு சொல்றாங்க. இது கான்ட்ராக்டர் அவர்கள் பதில் சொல்லணும். நாங்க கணக்கெடுப்பு கொடுக்காம செங்கல் எப்படி வாங்குனீங்கன்றத தைரியம் இருந்தா கான்ட்ராக்டர் அவர்கள் சொல்லட்டும். அவையில தைரியம் இருந்தா சொல்லு. திரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர்கள் கணக்கெடுப்பு இல்லாமல் எதுக்கு 134,000 செங்கல் வாங்குனீங்கன்னு கேட்கிறாரு. இந்த கணக்கை கொடுத்ததே அவர் மாமனார் சைட் மேனேஜர் அவர்கள் தான். இதற்கான விளக்கத்தை அவர் மாமனாரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும். அது அவரும் அவங்க அப்பா மேஸ்திரிக்குன்னு தான் தெரியும், எனக்கு தெரியாது. மேஸ்திரி இங்க இல்ல, அவர் வேற சைட்ல போயிருக்காரு. மேஸ்திரி எங்க காணோம், அவர்கிட்ட போய் கேளுங்க என்ன கணக்கெடுப்பு கொடுத்தாருன்னு அவர் சொல்லுவார். நல்லது, வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொரு செங்கல் ஆலையிலையும் போய் பாருங்க. ஒவ்வொரு லோடு செங்கலுக்கும் ஒவ்வொரு செங்கல் 3 செங்கல் எக்ஸ்ட்ரா வர்றது தான் நடக்கும். பேரவை கிளைண்ட் அவர்களே, அதை அவர் ஆதாரத்தோட சொல்லணும். அது அந்த காலம். இன்னைக்கு ஒத்த செங்கல் எக்ஸ்ட்ரா போனா கூட எங்களை இங்க உட்கார வைக்க மாட்டாரு எங்க ஆர்கிடெக்ட் அவர்கள். அவர் வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட், ஆதாரத்தோட சொல்லணும். நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிறுவீங்கன்னு நாங்க சொல்றோம். என்னங்க நீங்க செங்கலுக்குன்னு சொல்றீங்க, அதை நிறுவீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வேற ஒண்ணுல அது ஏதாவது பழக்க தோஷமா இருந்துடும். அவங்க இருந்திருந்தா இப்போ ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணலாம்னு நினைச்சேன். அவங்க இப்போ இல்லை, இருந்து பண்ணிக்கலாமா? இப்போவும் தப்பு இல்லை, பண்ணலாம். தற்போது இந்த பேரவை முடிக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பேரவை